ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் வறுவல். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் துருங்கின தேங்காய் ஆட் பண்ணி வறுத்தெடுத்துடலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக வறுபட்டுருச்சு. 4 வரமிளகா ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். 20லேருந்து 25 கோவக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. காய் ஒரு 1/2 குக் ஆகட்டும். ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வரமிளகா அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஒரு தடவை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே பேனில் நான் கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணுறங்காட்டி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Untitled கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ், அது எப்போவுமே மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.